ஹலோ ஸ்டூடெண்ட், வெல்கம் டு ஜிஎம் டியூஷன் சென்டர். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறதுனா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் பற்றி பார்க்க போகிறோம். 2025 அட்மிஷன் ப்ராசஸ் ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பாங்க. அதுக்கான டேட்டு அஃபீஷியலாக அறிவிப்பாங்க. அதைப்படி தான் நம்ம கவுன்சிலிங் போக முடியும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கவுன்சிலிங் மூலம் என்னென்ன காலேஜ் எப்படி தேர்ந்தெடுக்கலாம், காலேஜ் பற்றி டீட்டெயில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025. ஃபஸ்ட்டு நம்ம ஆஃப்டர் 12th ஃபியூச்சர். இப்போ நம்ம 12th முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஃபியூச்சரே இந்த நம்ம ஜாயின் பண்ணுற காலேஜில் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம என்னென்ன காலேஜ் ஜாயின் பண்ணுறோன்னா அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறப்போ, ஆஃப்டர் 12th நம்மளோட ஃபியூச்சர் லைஃப்பை டிசைட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு 3 வழி இருக்குது. அதில் முதல் வழி பார்த்திங்கன்னா இன்ஜினியரிங், அப்புறம் மெடிக்கல், அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஓகேங்களா? இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் கவுன்சிலிங் மூலம் தான் நம்ம இன்ஜினியரிங் ஜாயின் பண்ண முடியும். கவுன்சிலிங்கில் ஜாயின் பண்ணால் டைரெக்டாக மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் அந்த ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் காலேஜில் ஜாயின் பண்ண முடியாது. எனி இதர் ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வேணால் இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணிக்கலாம். மெடிக்கல் அதே மாதிரி தான். மெடிக்கலுக்கு நீட் எழுதணும், நீட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். அதுக்கப்புறம் அது பாஸ் ஆனால் தான் மெடிக்கல் அப்ளை பண்ண முடியும். ஆர்ட்ஸ் காலேஜுக்கு ப்ரைவேட் காலேஜுக்கு கவுன்சிலிங் இல்லை, கவர்மெண்ட் காலேஜுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் இருக்குது. அது அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இன்ஜினியரிங் காலேஜ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? மெடிக்கல் காலேஜ், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன். இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் டீட்டெயில் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஓகே, தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 டிஎன்இஏ அதோட அட்மிஷன் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான காலேஜ் இருக்குது. காலேஜ் மீன் கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டாவில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னா கவுன்சிலிங் மூலம் தான் போக முடியும். ப்ரைவேட் காலேஜுக்கு போய்க்கலாம், கவர்மெண்ட் காலேஜுக்கு போய்க்கலாம். எந்த காலேஜுக்கு போனாலும் நீங்கள் கவுன்சிலிங் மூலம் தான் போக முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டானா எப்படின்னா நீங்கள் டைரெக்டாக அந்த காலேஜில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன காலேஜ் விரும்புகிறீங்களோ ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மார்க்கு அடிப்படையில் தான் ஜாயின் பண்ண முடியும். மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் நீங்கள் ஒரு வேளை மார்க் கம்மியாக இருந்தால் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா டொனேஷன் கேட்பாங்க. பெரும்பாலும் ப்ரைவேட் காலேஜில் டொனேஷன் தான் கேட்குறாங்க. நல்ல காலேஜில் டொனேஷன், எல்லா காலேஜ்லேயும் மினிமம் டொனேஷன், நல்ல பெஸ்ட்டு காலேஜ் எல்லாத்துலேயும் டொனேஷன் கேட்பாங்க. அது பிஎஸ்ஜி, குமரகுரு, கற்பகம் காலேஜ், நியர்பை இருக்கிற ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ், ஸ்ரீ கிருஷ்ணா, எஸ்என்எஸ், எல்லா காலேஜ்லேயும் நீங்கள் டைரெக்டாக போய் ஜாயின் பண்ணால் நீங்கள் விரும்புகிற கோர்ஸ் வேணும்னா அதுக்கு நீங்கள் டொனேஷன் கட்டி தான் ஆகணும். ஓகேங்களா? டொனேஷன் கட்டாத நீங்கள் ஜாயின் பண்ண முடியாது. டொனேஷன் கட்டாத ஜாயின் பண்ணால் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங் மூலம் தான் நீங்கள் வரணும். கவர்மெண்ட் கோட்டா மீன் கவுன்சிலிங் போய் அதில் நீங்கள் செலக்ட் பண்ணுற காலேஜ் தான் கவர்மெண்ட் கோட்டாவில் அலாட்மெண்ட்டோடு நம்மளுக்கு ஜாயின் பண்ண முடியும். ஓகேங்களா? அடுத்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஜாயின் பண்ணுற விரும்புகிற மாணவர்கள் அந்த காலேஜை நேராக அணுகி நீங்களே டைரெக்டாக போய் நீங்கள் அட்மிஷன் போட்டுக்கலாம். நீங்கள் ரிசல்ட் வரும், நல்ல மார்க் எடுத்துகிட்டு பாஸ் ஆன நம்பிக்கை இருந்தால் இன்றைக்கே நீங்கள் போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் கொஞ்சம் பணம் இருக்குதுன்னா நீங்கள் நல்ல காலேஜ், நல்ல பெஸ்ட்டான காலேஜ் எடுத்துக்கலாம். பணம் இல்லாத மேனேஜ்மெண்ட் கோட்டா ஜாயின் பண்ணுற காலேஜில் நிறைய இருக்குது. அந்த காலேஜை நீங்கள் விருப்பப்பட்டால் அந்த காலேஜை நீங்கள் போய் ஜாயின் பண்ணலாம். இன்ஜினியரிங் அட்மிஷன் கவர்மெண்ட் கோட்டா தான் நான் சொல்லிட்டேன். கவர்மெண்ட் கோட்டானா கவுன்சிலிங் மூலம் போகிறதா கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டானா இந்த காலேஜுக்கு என்னென்ன எஸ்சி, பிசி, எம்பிசி இந்தமாதிரி கோட்டா வைஸில் காலேஜில் மார்க் வைஸரும், கம்யூனிட்டி வைஸு, எக்ஸ் சர்வீஸும் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இந்த கோட்டா மூலம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கோட்டாவில் பண்ணிங்கன்னா ஆன்லைன் கவுன்சிலிங் தான் போகணும். அந்த ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி போகணும்னு 2025 ஆன்லைன் கவுன்சிலிங் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். கவுன்சிலிங்கான ப்ரொசீஜர் அப்படின்னா என்னென்னா பார்க்கலாம். ஆன்லைன் கவுன்சிலிங் ப்ரொசீஜர் என்ன? நோட்டிஃபிகேஷன் ஆஃப்டர் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிடுவாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஆன்லைன்
சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணி உங்களோட 10th மார்க்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அந்த இன்கம் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணுவாங்க. அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. சர்டிஃபிகேட்டை ரேண்டப் ஒதுக்கிடுவாங்க. அப்புறம் ஆன்லைன் சர்டிஃபிகேட் ஆன்லைன் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டைரக்ட் என்னென்ன காலேஜில் உங்களுக்கு கோர்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் வச்சுட்டு நீங்கள் எந்த காலேஜ் தேர்ந்தெடுத்தீங்களோ அந்த காலேஜ் போய் அந்த அலாட்மெண்ட் ஆர்டர் சொன்னதை நான் சாப்பிட்றேன். அலாட்மெண்ட்டு காலேஜ் அப்புறம் போய் ரிப்போர்ட் பண்ணுறாங்க. ரிப்போர்ட் கொடுப்பாங்க. நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் காலேஜ் அதுக்கப்புறம் அலாட்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இதோட அட்மிஷன் நீங்கள் டைரெக்டாக காலேஜ் வந்து படிக்க ஆரம்பிக்கலாம். இதுதான். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் லைக் மீ, சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.